வணக்கம். யாவருக்கும் உரைப்போமில் நாம் இன்னைக்கு எந்த நாயன்மாரோட சிறப்பை பார்க்க போறோம்னா கடற்சிங்க நாயன்மார். இவர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ மன்னர் வம்சத்துல தோன்றியவர். இவர் சிவனோட சிறந்த சிவபக்தர். சிவனின் பேர் அருளால அறநெறி தவறாம ஆட்சி புரிந்து வந்தார். அதனாலேயே மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷமா இவரோட ஆட்சியில மக்கள் எல்லாம் இருந்தாங்க. எத்தனை பணி அவருக்கு வந்தாலும், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், தினமும் சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபடுவதை தன்னோட முழு முதற் கடமையா வச்சுருந்தார். அதன்படியே நடந்திருந்தார். இவர்கிட்ட போர் புரியறதுக்கு யார் வந்தாலும், எந்த பெரிய ராஜா வந்தாலும் இவர் அவங்களுக்கு தோல்வியை மட்டுமே பரிசா திருப்பி கொடுத்து அனுப்புவார். வெற்றி மாலை என்பது சிவனருளால இவர்கிட்டயே தான் இருந்தது. அப்படி இருக்கறச்சே எல்லா போர்லையும் வென்று வென்று அங்கேருந்து கைப்பற்ற பொண்ணும் பொருளும் செல்வமும் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? கொண்டு தனக்கு வச்சுக்கிட்டு தன் சொகத்துக்காக யூஸ் பண்ணலை. எல்லாத்தையுமே சிவாலயங்களுக்கு கொடுத்து சிவப்பணியை மென்மேலும் மென்மேலும் செய்துட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்க ஏழை எளியவர்கள், சிவனடியார்கள் என அனைவருக்குமே உதவிகள் அந்த நிதியெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ ஒரு அற்புதமான ராஜா இல்லை? ஒரு சமயம் இந்த ராஜாவுக்கு திருவாரூருக்கு போகணும்னு ஆசை வந்தது. ஏன் திருவாரூருக்கு போனோம்? இவரே சிவபக்தர் இல்லையா? அப்போ அன்டவுட்டட்லி அவர் யாரை பார்க்க கிளம்புறார்? தியாகேசனை பார்க்கணுன்ற ஆசை வந்ததால திருவாரூருக்கு கிளம்புறார். ராஜா போறாருன்னா தனியாவா போவார்? இல்லை, தன்னுடைய பட்டத்தரசி புடைசூழ பரிவாரங்களோட திருவாரூருக்கு இங்கே பல்லவ நாட்டிலேருந்து கிளம்பி போறார். அங்க போய் திருவாரூர் கோயில் அடைந்ததும் அந்த ஈசனின் மேலுள்ள பக்தியால போய் சுவாமியை கையெடுத்து வணங்குறாரு. வணங்கினதும் அப்படியே அந்த தியானத்துல மூழ்கி போயிடுறாரு. அவர் அந்த தியானத்துல இருக்கும்போது யாருமே அவரை எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சிவனோட ஒன்றி லயிச்சு போயிடுவார். இப்படி இருக்கிறச்சு இந்த அரசு என்ன பண்றாங்க, கோவிலை வலம் வராங்க. அப்படியே நம்ம போனா கோவிலெல்லாம் சுத்தி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி அரசு யாரும் இவர் தான் ராஜா தான் தியானத்துல இருக்காரு, நம்ம போய் கோவிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி மகாராணி என்ன பண்றாங்க, அப்படியே திருவாரூர் கோவிலை பிரதட்சணம் பண்ணிட்டே வராங்க. அப்போ ஒரு பெரிய மண்டபத்துல நிறைய அழகழகான பூக்கள் எல்லாம் போட்டு எல்லாரும் சுவாமிக்கு தியாகேசருக்கு பூவெல்லாம் தொடுத்துட்டு இருக்காங்க. கலர் கலரா இருக்கு, நிறைய நறுமணங்கள் இருக்கு அந்த மலர்கள்ல, விதவிதமா ஆச்சரியமா இருக்கு. அந்த பூவெல்லாம் பார்த்தது இந்த பட்டத்தரசிக்கு. உடனே என்ன பண்றாங்க, கிட்ட போய் அந்த பூ கட்டுற இடத்துல போய் அங்க இருந்து அந்த கலர் கலரா இருக்க பூக்களை ஒன்னு எடுத்து அப்படியே முகர்ந்து பார்த்துடுறாங்க. அவ்வளவுதான். அங்க ஒருத்தர் அடியவர் தானே அந்த வேலையை செய்யறாரு. இதை பார்த்ததும் அந்த அடியவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் பேர் என்னன்னா செருத்துணை நாயனார்.